அன்பான்களை பொதுமக்களை வணக்கங்க. இது ரொட்டரி நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன். அரசியல் எங்கள் ரோட்டரிக்குள்ளேயும் பூந்துச்சுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள்லாம் 26 வருஷமாக நாங்கள்லாம் ரோட்டரியில் இருக்கேங்க. நான் 2015-16 வரைக்கும் சர்வீஸ் நிறையா மக்களுக்கான சேவை திட்டங்களை செய்கிறது தான் எங்களில் பெரிய போட்டியாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே அது நிறம் மாறி மாறி இப்போ பணமும் ஜாதியும் தான் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு எங்கள் திருப்பூர் ரோட்டரி போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா நான் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் மெம்பர். ரெண்டாவது, இந்த மாவட்டத்தில் நான் செஞ்ச சாதனையை யாருமே செய்யலை, ஒருத்தர் கூட செய்யலை. ஏன்னா இது வரைக்கும் 10 சங்கங்களை துவங்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கேன். எங்கள் மூலமாக உருவாக்கின சங்கங்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க 3-4 சங்கம் துவக்கியிருக்காங்க. ஒரு 1000-1200 ரோட்டரி மெம்பர்ஸாவது எங்கள் திருமூர்த்தி ரோட்டரி சங்கத்தின் மூலமாக உள்ளே வந்திருக்கோம். அது எல்லாத்துலேயும் என்னோடய பங்களிப்பு இருக்குது. எல்லா புது சங்கம் உருவாக்குறதுலேயும் அத்தனையும் என்னோடய பங்களிப்பு இருந்திருக்கு. ஆக இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட ஆளுநர் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, கடைசியில் வெறும் பணமும் ஜாதியும் தான் இப்போது ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதுவும் வெறும் 5-6 ஆண்டுகள் கூட ஆகாதவர், ரோட்டரி பற்றி என்னன்னு கூட தெரியாது, ரோட்டரிக்கான இனிஷியல் கூட தெரியாத சில மனிதர்கள்லாம் இன்றைக்கு அந்த பணத்தையும் ஜாதியும் வச்சு கவர்னராக நினைக்கிறப்போ, எங்களை போட்ட அதாவது உண்மையான சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி ரோட்டரிக்கு வந்த எங்களுக்கெல்லாம் இப்போ எதுக்கு ரோட்டரியிலேருந்து சர்வீஸ் பண்ண பேச வெளியிருந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் இப்போ தோணுது. நாங்கள் சீனியர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். நான் முடிவு பண்ணியாச்சு. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இனி ரோட்டரி மூலமாக இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுற ஐடியா வேண்டாம்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையிலேயே நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கோம். அது ரோட்டரிங்கிறது நல்ல மனிதர்களாக ஒரு கூட்டமாக இருந்தப்போ ரொம்ப அற்புதமாக இயங்கிட்டு இருந்தோம். இப்போது பணமும் ஜாதியும் எப்போ முன்னாடி வந்துருச்சோ, இனி அதுக்கப்புறம் இனி இந்த ரோட்டரியில் போய் அதுவும் தகுதியில்லாத ஒரு மனிதர்கிட்ட அவங்களெல்லாம் தலைவராக வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு கீழெல்லாம் இருக்கிறதுங்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அது என்னை போன்ற சுயமரியாதை உள்ள ரோட்டரி மெம்பர்ஸ்க்கு சாத்தியமே இல்லை. அதனால் இனி ரோட்டரியில் என்னுடைய பங்களிப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும். இதை எடுத்து எங்கள் போராடிக்கலாமல்ல நீங்கள் சொல்லலாம். ஒரு தனி மனிதன் எவ்வளோ தான் போராடுறது? என்னால் ஆன வரைக்கும் போராடிட்டேன். இந்த மாவட்டத்தில் யாருமே என் அளவுக்கு போராடவே இல்லை. சரி பண்ணுறதுக்காக நான் ஆரம்பத்துலேருந்து போராடி ஒரு காலகட்டத்தில் சரி இந்த மனுஷங்களை மாற்ற முடியாதுங்கிற ஒரு விரக்தி வந்துருச்சு. நமக்கு ஈஸ்வரன் இருக்கான், பகவான் இருக்கார், தெய்வீகம் இருக்குது. சமுதாய சேவையை நம்ம செய்கிறதுக்காக நம்மளுடைய உதவிகளுக்காக எத்தனையோ பேர் காத்துட்ருக்காங்க. அதுக்கு ரோட்டரிங்கிறது தான் நமக்கு ஒரு களமாக என்ன தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சிட முடியும். அதனால் திருப்பூர் ரோட்டரி RI3203 என்று சொல்லக்கூடிய எங்கள் திருப்பூர் மாவட்டமானது தரம் தாழ்ந்து போனதற்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். திருப்பூர் மக்களே, இந்த ரோட்டரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி மக்களே, எங்களை மன்னியுங்கள். முன்பு போல் ரோட்டரி இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். முதல்ல ரோட்டரி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க உங்கள் ஊர்லேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றுமே எங்கேயுமே எந்த வேலையுமே யாரும் செய்யறதில்லைங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, அரசு ஏதாவது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா பணக்காரர்களும் ஜாதியும் தான் முன்னாடி வருது அப்படின்னா நம்மளை போடுறவங்களுக்கு அங்கே என்ன வேலை? நன்றி, வணக்கம்.